வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் ஆல்ரெடி அக்டோபர் மாசம் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது ரெண்டாவது பேட்ச். அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஆல்ரெடி 3 குரூப் இருப்பீங்க. ஓகேவா? அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல. அந்த டெஸ்ட் சீரிஸ் ஆல்ரெடி போய்கிட்டே இருக்கும். இது இன்னொரு டெஸ்ட் சீரிஸ் புதுசா ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? இந்த பேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதோட பிடிஎஃப் உங்களுக்கு டெலிகிராம்ல கொடுத்துருப்பேன். இதோட பிடிஎஃப் டெலிகிராம்ல இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க டெலிகிராம்ல இல்ல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்கும். அதுல போய் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? மொத்தம் டோட்டலா எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 டெஸ்ட் இருக்கும். 100 டெஸ்ட் வந்து ஃபுல்லா ஜிகே மீன் பண்ணி இருக்கும். 100 டெஸ்ட் வந்து சைக்காலஜி. 100 டெஸ்ட் சைக்காலஜி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜி ஃபுல் டெஸ்ட் தான். ஓகேவா? 100 டெஸ்ட் சைக்காலஜி எப்படி இருக்கும்னா சைக்காலஜியோட ஃபுல் டெஸ்ட் இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் சைக்காலஜி 60 கொஸ்டின் இருக்கும். சைக்காலஜி நம்மளுக்கு மொத்தம் நம்ம 140 கொஸ்டின் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 கொஸ்டின் ஜிகே, 60 கொஸ்டின் சைக்காலஜி இருக்கும். அந்த 60 கொஸ்டின் என்ன பேட்டர்ன்ல இருக்கோ அதே பேட்டர்ன்ல உங்க சைக்காலஜி ஃபுல் டெஸ்ட் வரும். அதாவது தமிழ்ல ஒரு 10, இங்கிலீஷ்ல ஒரு 10, மேக்ஸ்ல ஒரு 10, சார்ட்ல ஒரு 10, சைக்காலஜி ஒரு 20, மொத்தம் 60 கொஸ்டின். இந்த பேட்டர்ன்ல ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 100 கொஸ்டின் இருக்கும். சைக்காலஜில 60க்கு 60 எடுக்கிறதுக்காக டார்கெட் பிக்ஸ் பண்றதுக்காக டெய்லியுமே உங்களுக்கு டெஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சைக்காலஜி டெஸ்ட் டெய்லி நம்மளுக்கு டெய்லி இந்த வாரத்துல 2 டெஸ்ட் இந்த மாதிரிலாம் கிடையாது. டெய்லியுமே 2 டெஸ்ட். ஒரு சைக்காலஜி டெஸ்ட் ஃபுல்லா டெய்லி வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு டெஸ்ட் ஜிகே டெஸ்ட் போய்கிட்டே இருக்கும். டெய்லி டெஸ்ட் தான் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம டெய்லி தான் ஷெட்யூல் போட்டிருப்போம். வாரத்துல 2 நாள்லாம் டெய்லி டெஸ்ட் போட்டிருக்க மாட்டோம். டெய்லி டெஸ்ட் போட்டிருப்போம். பொங்கலுக்கு மட்டும் ஹாலிடேஸ் ஒரு வீக் விட்டுருப்போம். மற்றபடி டெய்லியுமே டெஸ்ட் வந்துட்டே இருக்கும். சனி ஞாயிறு லீவ் இருக்கும். ஓகேவா? சரி, மொத்தம் நமக்கு 100 டெஸ்ட் இருக்கு. 100 டெஸ்ட் மொத்தம் 200 டெஸ்ட். 100 டெஸ்ட் வந்து உளவியல் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். 100 டெஸ்ட் இந்த பொது அறிவுக்கான 100 டெஸ்ட் தான் நம்மளுக்கு ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. 70 டெஸ்ட் சப்ஜெக்ட் வரிசையா வரும். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸா 6th 7th 8th அதோட ரிவிஷன் சொல்லி வந்துகிட்டே இருக்கும். 70 டெஸ்ட் முடிஞ்சோடனே லாஸ்ட் 30 டெஸ்ட் மாடல் எஸ்ஐக்கு தேர்வுக்கான லாஸ்ட்ல 3 வருஷத்தோட மாதிரி எப்படி அவங்க கண்டக்ட் பண்ணாங்களோ அதோட ஒரிஜினல் கொஸ்டின் பேஸ் பண்ணி 30 கொஸ்டின் உங்களுக்கு மாடல் எக்ஸாம் கொடுத்துருப்போம். ஓகேவா? மொத்தம் 70 + 30 100 கொஸ்டின் பொது அறிவு இருக்கும். மீதி இருக்கிறது 100 கொஸ்டின் வந்து சைக்காலஜி. டோட்டலா 200 கொஸ்டின் இருக்கும். ஷெட்யூல் அதுல அவங்க சொல்லியிருந்திருப்போம். எந்த டெஸ்ட் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கக்கிழமை, ஞாயிற்று, செவ்வாய், புதன் அப்படி போயிட்டு இருக்கும். அந்த டேட் இங்க நடக்கிற இங்க என்ன சப்ஜெக்ட் மீன் பண்ணிருக்கோமோ அந்த சப்ஜெக்ட் அன்னைக்கு டெஸ்ட் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். என்ன எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நீங்க இதுல பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருப்போம். அந்த பேமெண்ட் பண்ணி நீங்க அந்த பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பிட்டீங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணி விடுவோம். ஓகேவா? அது எத்தனை நம்பர் குரூப்ன்றது அவங்களே சொல்லுவாங்க. நீங்க ஜாயின் பண்ற டேட்டை பொறுத்து. ஓகேவா? உங்களை ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணுவாங்க. அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு டெய்லியுமே காலையில டெஸ்ட், மதியானம் ஆன்சருக்கு வந்துடும். உங்களுக்கு டவுட்டா இருந்தது அப்படின்னா நீங்க அந்த இமேஜ்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அனுப்பிச்சீங்க அப்படின்னா அதோட சொல்யூஷனை நாங்க போட்டு அனுப்பிச்சுடுவோம். ஓகேவா? அவ்வளவுதான். டெஸ்ட் பேப்பர் பிளஸ் உங்களுக்கு ஆன்சரோட பிடிஎஃப் 2 பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்துடும். ஒரு நாளைக்கு கிட்ட 4 பிடிஎஃப் வரும். அதாவது உளவியலோட டெஸ்ட் பிளஸ் ஜிகேவோட டெஸ்ட் 2 டெஸ்டோட கொஸ்டின் பேப்பர் வரும். 2 டெஸ்டோட ஆன்சருக்கு ஒரு பிடிஎஃப் வரும். மொத்தம் 4 டெஸ்டோட பிடிஎஃப் உங்களுக்கு டெய்லி இந்த டேட்ல இருக்கும். ஓகேவா? பொது அறிவு பிளஸ் சைட்லயே உங்களுக்கு ஜிகே. இந்த ஜிகே வந்து டாபிக் வைஸ் சைக்காலஜி போயிட்டு இருக்கும். ஜிகே கூட இது இல்லாம உங்களுக்கு சைக்காலஜி ஃபுல் டெஸ்ட் 60 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? சரி, இது ஷெட்யூல்ல நல்லா பாத்துக்கோங்க. மொத்தம் இதுல எவ்வளவு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 டெஸ்ட் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் 6th 7th டேர்ம் வைஸா வந்துட்டே இருக்கும். 8th 9th ஒவ்வொரு தடவையும் 8th முடியும் போது 8th ஃபுல் டெஸ்ட், 9th முடியும் போது 9th ஃபுல் டெஸ்ட், 10th முடியும் போது 10th ஃபுல் டெஸ்ட். கடைசியா உங்களுக்கு எப்படி பிரிச்சிருப்போம்னா 6th to 8th ரிவிஷன் கொடுத்துருப்போம். 9th to 10th ரிவிஷன் கொடுத்துருப்போம். கடைசியில இருக்கிறது வந்து உங்களுக்கு 6th to 10th 9th 10th ரிவிஷன். 11th வந்து உங்களுக்கு முக்கியமான டாபிக். அதை நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த டாப் லெவல் கொஸ்டினுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் குரூப்ல. இதுதான் டாப் லெவல் கொஸ்டின், இதை ப்ரிப்பேர் பண்ணா போதும். பிளஸ் புக் பேக், ஹிஸ்டரி பாக்ஸ். அந்த பாக்ஸ் ஆல்ரெடி நாங்க டெலிகிராம்ல கொடுத்துருப்போம். நீங்க பாக்ஸ் நீங்க பாத்துக்க வேண்டியதான். இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும்ன்றதெல்லாம் நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஓகேவா? 11th 12th போகும்போது மட்டும். ஏன்னா எல்லா சாப்டரையும் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். 11th 12th போகும்போது 70 டெஸ்ட் முடியும் போது கரெக்டா உங்களுக்கு மாதிரி தெரிவு ஸ்டார்ட் ஆயிரும். 71ல இருந்து 100வது டெஸ்ட் 30 மாடல் கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஷெட்யூல்ல எப்ப சேஞ்ச் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நோட்டிபிகேஷன் டைமை பொறுத்து நம்ம ஷெட்யூல்ல சேஞ்சஸ் கொடுத்துருப்போம். டேட் டைமிங் மாத்துவோம். ஓகேவா? இந்த நோட்டிபிகேஷன் டேட் வர
நோட்டிபிகேஷன் டேட் தள்ளி போனாலும் ஷேம் இந்த ஷெட்யூல் அப்படியே இழுத்துட்டு போகும். அதாவது இன்னும் உங்களுக்கு டெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர ஷெட்யூலோட டைமிங் வந்து டெஸ்ட் வந்து குறைக்க மாட்டோம். ஓகேவா? 200 பிளஸ் போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை டெஸ்ட் வந்து தள்ளி போனுச்சு, எஸ்ஏயோட கொஸ்டின் வந்து எஸ்ஏயோட நோட்டிபிகேஷன் வந்து தள்ளி போகுது அப்படின்னா நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துரும். ஓகேவா? நம்ம அதை மீன் பண்ணி தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். ஷெட்யூல் ஃபுல்லாவே கரெக்டா உங்களுக்கு டேட் வர உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் டேட்டை பொறுத்து உங்களுக்கு மாடலோட எண்ணிக்கை இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேவா? நீங்க இந்த ஷெட்யூல்ல நீங்க டெலிகிராம்ல பாத்துக்கோங்க. பேமெண்ட் டீடைல்ஸ் இங்க கொடுத்துருப்போம். மொத்தம் நம்மளுக்கு ஆன்லைன் டெஸ்ட் மொத்தம் நமக்கு 150 டெஸ்ட் போட்டிருப்போம். மொத்தம் 200 டெஸ்ட் இருக்கும். 100 பிளஸ் 100 மொத்தம் 200 டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஃபீஸ் 1500 ரூபாய் ஃபீஸ். ஜிபே, போன்பே பேமெண்ட் நீங்க எது வேணாலும் பே பண்ணிக்கலாம். நம்ம ஜிபே நம்பர் அதுலயே கொடுத்துருப்போம். 9787440402 சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். பேர் வந்து ரூபன் பெர்னாண்டஸ் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க பேமெண்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டுக்கு ஒரு நம்பர் கீழே கொடுத்துருப்போம். 9789110005 இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா குரூப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அது வரை நீங்க கால் பண்ண தேவையில்லை. ஓகேவா? நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அவங்களே குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களை அடுத்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த குரூப்ல இருந்து உங்களுக்கு இன்னையில இருந்து கொஸ்டின் வந்துரும் அப்படின்னு சொல்லி 3ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? 2ஆம் தேதியோட பேட்சை முடிச்சிருவோம். 3ஆம் தேதியில இருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். மறுபடியும் உங்களுக்கு டெஸ்ட் நீங்க 3ஆம் தேதிக்கு பிறகு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் அதாவது டெஸ்டோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஒரு 100 டெஸ்ட் லிமிடெட் டெஸ்ட் தான் இனிமேட்டு வர அடுத்த பேட்ச். இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அது லிமிடெட் பேட்சா இருக்கும். ஓகேவா? இதுதான் அதாவது லென்த்தா போற அன்லிமிடெட் டெஸ்ட் பேக்கேஜ்ல லாஸ்ட் பேட்ச் இதுதான். உங்களுக்கு எது வரை உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும் அப்படின்னா ஜனவரி 2ஆம் தேதி அதாவது 3ஆம் தேதி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. 2ஆம் தேதி நைட்டுக்குள்ள நீங்க இந்த பேட்சை வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? வீடியோ பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்கும். நீங்க அதுல ஜாயின் பண்ணி PDF டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் நல்லா பாத்துக்கலாம். ஓகேவா? சரி, வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.